புறாவே பூவே கொஞ்சம் புறாவே தங்கத்தை பிள்ளை கண்டது பொங்குல பொங்காலே குங்கும 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 பூவே கொஞ்சம் 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 பாவே கொஞ்சம் புறாவே என்ன சொன்னாரு? கடனோடு எங்க அப்பா காவல் பார்க்க சொல்லியிருக்காரு நம்பிராஜன். நாரதர் ரொம்ப கேவலம். நாரதர் இவருக்கு சந்தனம் பூசி விடுறாங்க, அத கூட பிரச்சனை இல்ல. வேர்வை தொடச்சு விடுறாங்க, நானு அது கூட எனக்கு பிரச்சனை இல்ல. வேற வீடு கட்டி விடுறாங்க, அத கூட எனக்கு பிரச்சனை இல்ல. என்ன சொல்லுங்க? வெக்கமா இருக்கு சொல்ல. வெக்கமா இருக்கா? ஐயோ நான் என் வாயால சொல்ல விருப்பப்படுறேன். சொல்லுங்க. சொல்லுவ நீ செத்து போக. இல்ல பரவாயில்ல, நான் செத்து 20 வருஷத்துக்கு மேல ஆதியாத்தான் நடமாடிட்டு இருக்கு. ஆனா ஒன்னே ஒருத்தர் மென்டல் சொல்றாங்க, அது பெரிய விஷயம். வரட்டு வரட்டு நக்கி வரட்டு இன்னைக்கு என்ன நக்கி இல்ல இன்னைக்கு நாரதரு வள்ளிதர் முன்னா இவர் நாரதர் இவர் தாலி எடுத்து கொடுத்தா கல்யாணம் ஆகுமா தங்கச்சிக்கு? இல்ல முறைய வந்தாத தங்கச்சி கல்யாணம் ஆகுமா? அப்படி இவர் சொல்லிட்டு இருக்காரு. என் தங்கச்சி கல்யாணமே இல்லைனாலும் பரவாயில்ல, சரி கட்டேஸ்வரிக்கு நான் வச்சு காப்பாத்துவேன் தங்கச்சி. 7 பேர் அண்ணன் நம்பி இருக்கிறார். இவருக்கு சந்தன கருத்து இதே எனக்கு வேலையா? அதை பத்தி கூட கவலை இல்லை. என்ன இவர்கிட்ட இருக்குதுங்கிறத நான் பாக்குறேன். இவர்கிட்ட என்ன சரக்கு இருக்கு? எல்லா பையனையும் பார்த்து ஒருத்தட்டி சரக்கு இல்ல, ஒரு பையில கூட சரக்கு இல்ல. இல்ல ஏன் காரணம்? நீ வாங்கிட்டு வரல. வரட்டு வரட்டு பாத்துக்கிறேன். நீ சாப்பிடறது இல்லையா? பப்புன்னா அவளை சாதாரண போச்சு. அவருக்கு திருப்பத்தூர் தானே வண்டி இருந்துச்சு, பக்கத்துலதான் கடை. ஆமா ஏன் வாங்கலையா? அங்க இருந்துகிட்டே குடிக்காம இருந்திருக்கேன் பாரு. காரணம் என்ன? என்ன இருந்து இன்னைக்கு இந்த ஆள ஒரு வழி பண்ணாம விடுறதில்ல. அதுக்காக ஜெயமாதவன் எத்தனை சாமியை பார்த்திருக்கேன் நான், எத்தனை பேர்த்துட்டு சண்டை வம்பெல்லாம் பண்ணிருக்கேன். இன்னைக்கு இவரா நானா வரட்டு வரட்டு கணக்கத்தில் போட்டு போடும் ரொம்ப உக்கிரமா இருக்கான். அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல, சொன்ன விஷயம் தான் எனக்கு ரொம்ப கவனம். என்ன பாத்துக்கணும் பேச்சுக்கு பேச்சு வீட்டுக்கு என்ன வரட்டமா? நீ ஒண்ணு வெட்டிக்கார மாமா, நீங்க சொன்னப்ப கூட நான் நம்பல. நீங்க தான் இதை குளித்தி பொறிய போல பல மேடையில பண்ற மாதிரி அப்படின்னு நான் உங்களை தப்பா நினைச்சேன். ஆனா நிக்கிற தோரணையை பாத்தீங்களா? சவடாலு சண்டியத்தனா திமிரு. நீ என்ன வேலைக்கு உன்னை கூட்டி வந்திருக்காங்க, நீ என்ன வேலை நீ பார்த்துக்கிட்டு இருக்க? சிறப்பு. ஏன்னா எல்லாருக்குமே புரிகிற மொழி என்ன அப்படின்னா அது உடல் மொழி தான்.
அது ஆங்கிலத்தை பாடி லாங்குவேஜ் பாங்க தோரணை பத்தியில என்னமா அப்படி ராஜபாட்டுக்கு வந்து அப்படின்னு வேட ரூபத்துல இருந்து ஆடுற மாதிரி. சரி நீங்க இடத்த கல்வி நான் பாத்துக்கிறேன். வந்தாரை வரவேற்பது தமிழுடைய மாண்பு, வந்தாரை வாழ வைப்பது குல பண்பாடு. அபச்சாரம் செய்தாலும் கூட ஒவ்வொருத்தரையும் செய்யக்கூடாது. இந்த வசனம் இப்படி வராதேப்பா, நம்ம மாத்திக்கலாம். நீ மாத்தாதேன்ற வீடுகளில் வந்தால் உபச்சாரம் செய்ய வேண்டும். தயவுசெய்து நீங்க சில பப்புல வந்து இந்த அசிங்கமா அப்படி பேச மாட்டாரு. இவர் அப்படி பேச மாட்டாரு, கொஞ்சமா அசிங்கம் பேசவே மாட்டாரு, கொஞ்சமா பேச மாட்டாரு, கொஞ்சமா பேசவே மாட்டாரு. எனக்கு அசிங்கம் பேசுறதுனா பிடிக்காது. செய்யறது உங்களுடைய சம்பவத்தை எங்க காரைக்குடியில நான் நேரடியா பார்த்தேன் 18 வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் மதுரையில் நீங்க செஞ்ச சம்பவத்தை நான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்ப கரூர் போய் உங்க சம்பவத்தை நிறுத்தாம அந்த தொடர்ந்துகிட்டே இருக்கீங்கன்னா அப்ப உங்களுக்குள்ள எவ்வளவு திறமைகளை நீ உள்ளடக்கி இருக்கிறீங்கன்னு நான் உங்களை நம்புறேன். ஆனால் என்னை பார்த்த உடனே நீங்க என்ன செய்யணுமோ அது நீங்க செய்யல. என்ன செய்யணும்? சங்கடம் பூசணுமா? அது கிடையாது. அதுவும் கிடையாது, அதுவும் கிடையாது. அப்படி கேளுங்க, நான் சொல்றேன். என்னை பார்த்த உடனே தாங்கள் என்ன செய்திருக்க வேண்டும் என்றால், என்னை பார்த்த உடனே தாங்கள் மண்டியிட்டு என்னை விருந்தோம்பல் செய்ய வேண்டும். இப்ப நான் சொன்ன அதான் செய்யணும். செய்ய மாட்டீங்களா? நீ இருக்கிற வளத்துக்கு நின்னுட்டே செய்யலாம்ப்பா. ஏய், இப்ப நான் சொன்னதுக்கும் இவ்வளவுதான் இருந்த. ஆமா, 18 வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளவுதான் இருந்த. ஆமா, இப்ப இப்படி ஆயிட்டேன். நான் உங்களை அண்ணாந்து பார்த்து பாப்பேன் அப்படின்னு. ஆனா இப்ப குளிச்சு பாக்குறேன். என்னை அண்ணாந்து பார்த்து பேசுங்க. அப்ப நமக்குள்ள இத்தனை ஆண்டுகள் பந்தம் இருக்குல்ல, செஞ்சா என்ன தப்பு? என்ன பந்தம்? என்ன பந்தம்? சரி, இப்ப சொன்னா செய்ய மாட்டீங்களா? சொந்தம் இல்ல, பேச்சு பேச்சா இருக்கணும். இப்ப செய்யறேன். என்ன நான் சொன்னத சொல்லுங்க. என்னை பார்த்த உடனே தாங்கள் மண்டிட்டு என்னை விரும்ப, அதெல்லாம் செய்ய முடியாதுப்பா. ஏன்பா செய்ய முடியாது? நான் மண்டி போடுறாங்கட்டே போடுறது இல்ல. ஏய், நீ என்ன சொல்ற? எதுக்கு அவங்க சிரிக்கிறாங்க? எனக்கு ஒன்றும் புரியலையே. அவங்க சிரிக்கிறாங்க சொன்னதுக்கு என்ன அர்த்தம் கேளு. மண்டிட்டு என்றால் பாத பணிவுதான் அர்த்தம். என்னுடைய பாதத்தை பணிந்து விருந்தோம்பல். என்னது? ஓம்பல். விருந்தோம்பல். அதுதான்ப்பா. வாயில ஒழுங்கா விருந்தோம்பலே வரல. இந்த லட்சணத்துல ஒரு புராண பொய்யனா இதிகாச இடி வெட்டமான உனக்கு. இங்க பாரு, ஒழுங்கு மரியாதையா நீங்க ஆளுநர் போடாததுக்கு என் காலில் விழுந்து கும்பிட்டுட்டு ஓடி போயிரு. வாயை குடிச்சு கிழிச்சு சொன்னீங்க. ஒரு பேச்சு நான் தோத்து பேசணுமா? பேசுறது உனக்கு என்ன தகுதி இருக்கிறது? நல்லா நம்ம படையெடுத்து ஆடுது நாக்கெல்லாம் போச்சு. நீ ஆடு நினைக்காத, தப்பு. பார்க்கலாம் பார்க்கலாம். அதாவது கதிர் தான் ஆடுது, அதையே பதரும் சேர்ந்துட்டு ஆடுது. அதுக்கு அது பாத்துக்கிறோம். அப்ப இங்க கதிர் நானா இருக்கு, நீ பதர் நீயா இருக்கிறியா? யாராவது எடுத்துட்டு போறோம். ஐயாப்பா, இந்த வக்கட பேச்சு யாரு வேணா பேசலாம். ஆனா புராணங்களை, இதிகாசங்களை, இலக்கியங்கள், என் மாமா பொட்டிக்கார மாமா அருண் மாமா எந்த பப்புனையும் இந்த அளவுக்கு உயர்த்தினது கிடையாது. ஆனா உன்னை இவ்வளவு தூரத்துக்கு உயர்த்துறாருன்னா அப்ப எத்தனை நாடகங்களை, எத்தனை ராஜபாட்ட நீ மேடல விவரம் பேசி நீ அழுது ஓட வச்சிருப்ப. நீ உன்னை மாதிரி ஒரு அறிவாளி தயார் இவ்வளவு நாளா இத்தனை ஆண்டுகளாக நான் தேடிக்கொண்டிருந்து கிடைச்சிருக்குன்னா இப்பதான் நேரம் நீங்க வந்திருக்கீங்க. பில்லுக்குடியில மாட்டிக்கிட்டேன் உங்ககிட்ட வந்த. ஓ அவ்வளவா? சரி வா, முதல்ல நம்ம என்ன பேசுவோம்? புராணம் பேசுவோமா, இதிகாசம் பேசுவோமா, இலக்கியம் பேசுவோமா, வரலாறு பேசுவா? பேசுவோம்ப்பா. அது பேசுவோம். என்னத்தை பேசுவோம்? பேசிக்கிட்டே இருப்போம். என்னடா பேசிட்டு இருப்போம்? நீ சொந்த கதை பேச போற? புராணம் பேசுவோமா? பேசுவோம்ப்பா. சத்தியம் சத்தியம் சத்தியமா சத்தியமா இந்த ஒட்டனை வைக்கல தொட மாட்டேன் யாரையுமே. ஓ அது வேறயா? பேச மாட்டேன். ஏன் உங்களை குடிக்க சொன்னதுக்கா? சரி விடு. புராணம் மொத்தம் 18. 18 யார் சொன்னா? நான் சொல்றேன். நான் சொல்றேன் 19. நான் சொல்றேன் 18. 18. நீங்க தப்பா படிச்சிருக்கீங்க. ஏய், இன்னும் இப்படி சொல்ற தப்பா படிச்சறேன். முறையாக நான் படித்திருக்கிறேன். அஷ்டதச புராணம். அஷ்டம் என்றால் 8, தசம் என்றால் 10. 10 8 10 18 அவ்வளவுதானே? இவ்வளவுதே. அப்ப நீ முறையா படிச்ச ஆளு. நான் முறை தவறி முறைகட்டு படிச்சேன். முறைகட்டு நீங்க போறீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா முறைகட்டு எப்படியா 19 புராணம் வரும்? புஸ்தகத்தை மட்டும் படிச்சா பத்தாது. வேற புஸ்தகத்தை பிரட்டினா போதுமா? வேற என்னத்தை பிரட்டணும்? என்னென்ன பிரட்டணுமோ நான் எத்தனை பிரட்டி இருக்கேன். அத்தனை நீங்க பிரட்டியதால 19 புராணம்ன்றீங்க. 18 19 பேசணும் தெரியும். பேசுமா? பேசுமா? பேசலாம்ப்பா. அப்பதான் தைரியம் உனக்கு. வா குதி பங்க ரமத்துல குதி வாயா. வா வா வாங்க வாங்க. வா பேசுவோம். பிரம்மராணம், பக்தராணம், பவிஷ்யராணம், வராகராணம், வாகராணம், பக்திராணம், குண்டராணம், பிரமாணராணம், பிரம்மலிகை, கைரத்தாணம், அக்னிராணம், வாயுராணம், கடராணம், கண்ட புராணம். அங்க போறது ஒரு புராணம். வா இப்ப நான் சொன்ன புராணத்து பேரு இத மட்டும் நீ சொல்லு. நீ படிச்சவனுக்கு
ஒரு தடவை தான் சொல்லுறேன். நான் ஒரு தடவை சொன்னா நெஞ்சு அடைக்க சொன்னது நானு, கூட சேர்ந்து நீ சொன்னியா? கைகளை புரிக்கப்படாது. ஏதாவது வாய் பேச்சு வாய் சொன்ன, நான் சொன்னது நானு. இதோட காம்பவுண்ட் அந்த பக்கம் உன் வீடு சுத்தி ஏன் வீட்டு காம்பவுண்ட் கட்டுற? உன் வீட்டுக்குள்ள நீ இருக்கணும், என் வீட்டுக்குள்ள நான் இருக்கணும். புராண பேர் நான் தானே சொன்னேன். அந்த பக்கம் இருந்து இங்க வரக்கூடாது. ஓ, நாம் இருவருமே ஒரே சமயத்தில் சொன்னதாக யாருக்கும் அது சரியா தெரியலன்னு நினைக்கிறேன். நானும் சொல்லிட்டேனே. அதுதான் இப்ப இன்னொரு சண்டை ரெண்டு ஒரே சொன்னோம். அது வேகமா சொன்னதுனால யாருக்கும் புரியலன்னு நினைக்கிறேன். இப்ப நம்ம நிறுத்தி சொல்லுவோமா? தலையில வச்சுக்கிறேன் சொல்லுங்க. இப்ப நீங்க போ, இந்த மைக்ல அப்படி கேட்க நினைக்கிறேன். நீங்க போ. இல்ல இல்ல அது அது நல்லாதான் வரும். போச்சுமா வா. இப்ப பேசுவோமா? இப்ப உங்க வீட்டுக்கு நான் வந்துட்டேன். ஆமா, வாங்க பேசுவோமா? பேசுவோம் வாங்க. போறோம் பக்கோறானோ அபிஷேகம் என்ன முடிக்கல பலாவரானோ பாவரானோ மத்தியரானோ அந்த புராணம் இந்த புராணம் போன புராணம் வந்த புராணம். ஏய், அந்த புராணம் வந்த புராணம் போன புராணம்னு இங்கடா புராணத்துக்கு பேர் இருக்கு. சொல்லாம விட்டா அது போன புராணம், மனசுல இருந்து வர்றது வந்த புராணம். வாயை பிடிச்சு கிழிச்சு முடியும். மணியாதி வீட்டுக்கு போ. வீட்டுக்கு போறேன், ஏன் வீட்டுக்கு வர்றேன்? அந்த புள்ள 5000 ரூபாய் வாங்குது வள்ளி. அந்த புள்ளைய விட்டு போட்டு எண்ணெய போட்டுட்டு என்னை தானே பட்டிக்கார மாமா சொன்னாரு புராண புயல்னு. தெரியாம பப்புடு பழகிட்டு மாட்டிக்கிட்டு புராணம் வேணும் நமக்கு. இதிகாசம் பேசோமா? என்னாச்சு? இடியாசம் இடியாப்பம். இடியாசம் இல்லையா, இதிகாசம். இடியாப்பம் தெரியும். என்ன? ராமாயணம் மகாபாரதம். ராமாயணத்தை எழுதியது யாரு? கம்பரு ஒட்டக்குத்தரம். அப்படிதான் சரியா நீங்க பேசுறீங்களா? நான் கவனிச்சுட்டே இருக்கிறேன். ஐயப்பா, கம்பரு ஒட்டக்குத்தரம் தான் எழுதினாங்க. நான் சொல்றேன். எப்படி சொல்றீங்க? ஆமா அப்படிதான் சொன்னீங்கல்ல. சரி, கம்பர் எழுதுறாங்க ஒத்துக்கிட்டீங்க. ஆமா. அப்படி ஒட்டக்குத்தருக்கு ஒட்டக்குத்தன் பேர் வந்துச்சுன்னா வெட்டப்பட்ட தலையை ஒட்ட வைத்து பாடியாளனே அவருக்கு ஒட்டக்குத்தன் பேரு. உண்மையா இல்லையா? எப்படி? அப்படி ஒட்ட வைப்பதற்காக அவர் என்ன கவி பாடி ஒட்ட வச்சாரு? இதுக்கு மட்டும் சொல்லு. நீ படிச்சவனை ஒத்துக்கிட்டு ஓட்ட என் கட்டையை கொடுத்துட்டு நான் உள்ள போயிடுறேன். கட்டையை கொடுக்குறீங்களா? கட்டையை கொடுத்தாலும் சரி, நீங்க கொட்டை உடைச்சாலும் சரி பாத்துக்கிறோம். சொல்லு, பேசுங்க. வெட்டப்பட்ட தலைய ஒட்ட வைக்கிறதுக்கு ஒட்டக்குத்தர் என்ன கவி பாடினாரு? அதேதான். இதுதான் என்னுடைய கேள்வி. இவ்வளவு விவரமா பேசுறீங்கல்ல. இது உன் கேள்வியா? மூதேவி கேட்டது நான்டா. இதுல இருந்துதான் நமக்கு ஆரம்பமே பிரச்சனை. ஓ, அப்ப நீங்க கேட்கறது நினைச்சது கேட்டுவிட்டா? ஆமா. அப்ப இது ஏன் தப்பு தானோ? நான் அதைத்தான் சொல்றேன். சரி, அப்ப இதை நீங்க கேட்க நினைச்சீங்க. இதை நீங்க நினைக்கிறது முதல் நீங்க தானே. அதனால உங்கள் கருத்துக்கு நான் வர்றேன். அப்ப ஒட்டக்குத்தர் வெட்டப்படுறதை ஒட்ட வைக்கிறதுக்கு என்ன கவி படோட தெரியும்? அவ்வளவுதானே சொல்றேன், கேட்டுக்க பாருங்க. அப்ப இந்த கவி உங்களுக்கு தெரியும் தெரியும். அப்ப இந்த கவியை நான் பாடுறேன். நான் பாடினது கவி உங்களுக்கு தெரியும்ல, அதை நீங்க மறுபடியும் பாருங்க. அப்ப தெரிஞ்சவங்கள நீங்க படிச்சிருக்கீங்களா இல்லையா? நாங்க பாடாத பாட்டா. அப்ப நான் பாட கேட்டுக்குங்க. பாருங்க ஒட்டக்குத்தர் எப்படி போய் எக்கான போய் எக்கான சொல்லி எப்பாடத்தில் எப்பாட பொண்ணை தானத்தான செய்விட்டேன். என்னது கோத்தா மம்மா கோத்தா கொக்காங்க. என்ன தப்பு தவறா பேசக்கூடாது. எதை பேசினாலும் நியாயமா பேசணும். யாரா பேசணும் அப்படி? நீங்க என்னை பத்தி திட்டிட்டு இருக்க வைக்கிறீங்களே. உன்னைய நான் திட்டினேன். வித்தா கோத்தா கோக்கா கொக்கா மம்மானு. நான் அப்படியே பாருனேன். அந்த கவி அப்படியே வந்துச்சு. நல்லா கவனி. வித்தாவுக்காக போய் எக்கான போய் எக்கான சொல்ல பாடத்தில் எப்பாட பொண்ணை தானத்தான செய்வி. ஏதாந்தாலும் வாயில நுழையிற மாதிரியே பேசணும் தெரியா? அப்ப இது நுழையிற வாயில ஒரு ஆளுல சொல்லுவாங்களே, இப்படி எல்லாம் படிச்சுட்டு வந்து என்னை போட்டு குழப்ப கூடாது. சார், அப்ப இந்த கவி வேணாம். நம்ம வேற கவி பாடுவோமா? வேற. ஆமா, இது வந்து செந்தமிழ் கவி, சிறப்பான கவி. ஒரு எழுத்தை வைத்து கவி பாட முடியுமா? முடியாது. ஒரு எழுத்து வச்சு எப்படி பாடுவ? பாட்டுலடா கவி கவி கவி. ஆனால் தாய் என்ற ஒரு எழுத்தை வைத்து ஒரு கவி பாடுகிறார். மிகவும் நாகரிகமான கவி. சொல்லுங்க, அந்த கவியை நான் சொல்றேன். அதை நீங்க திருப்பி சொன்னீங்கன்னா நீங்கள் மிகப்பெரிய அறிவாளி என்பதை ஒத்துக்கொண்டு, ஏய் ரொம்ப நடிக்காத, ஒத்துக்கிட்டு உங்களுடைய இந்த கட்டையை கொடுத்துட்டு நான் உள்ள போயிடுறேன். போட்டி தயாரா? எப்படியும் உள்ள அனுப்பணும், ஏன் உள்ள போகணும். வெளியில இப்படி உலகாயிட்டு இருக்கிறது பிடிக்காது. ஏன் கவி பயம் வந்துச்சா அவனுக்கு? அப்ப என்ன வாயா வா பாடி வைத்தான் கவி. எப்படி? தப்பித்தா தூதி தாது திட்ட தூதி தெட்டா தூதி தட்டாதி. என்ன கூதி ஊதின்னு வைக்கிறீங்க? ஏய் மடப்பயிரே, அப்படியாக பாடுனே. எத்தனை பேர் உட்கார்ந்திருக்காங்க? ஏய் நான் நீங்க வரல. இவ்வளவு நேரம் நான் கட்டி வச்ச கோட்டையை தகர்த்து எடுத்துட்டு போயிடாத. நான் நாகரிகம் இல்லாம ஒரு வார்த்தையும் பேச மாட்டேன். இந்த மைக்கில் அப்படி கேட்குதுன்னு நினைக்கிறேன். நீ இந்த மைக்கு இந்த மைக்கு வந்தாலும் அப்படிதான் கேட்கணும். கேட்காது. ஏன்னா நான் பாடியது முறையான செந்தமிழ் கவி. இங்க எப்படி 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 நல்லா கவனிக்கல. காது கேட்குது. இங்க உண்டா பாடவா? பாடி வைத்தால் தத்தித்தா தூதி தாது
அது திட்ட தூதி என்ன கூதி? ஏய் என்ன கூதி? அது தூதிரா முட்டாப்பையில தூதி தூதியா? எனக்கு காதுல அப்படி விழுகுதுப்பா. இது மாதிரி பேசுனா வேற ஏதாவது நல்ல பேச்ச பேசுவோம். அப்ப உனக்கு ராமாயணம் வேணாம், புராணம் வேணாம். ஐயா எதுக்கு நீ அங்க இங்க சுத்திக்கிட்டு உன் இடத்த பத்தி பேசுவோம். அப்படி பேச அவ்வளவுதான். இந்த தெரியுதே என்ன இது? இதான் வேலி மலைச்சார். ஏய் என்ன பட்டு அடிச்சுட்ட? அப்புறம் எனக்கு தெரியாதா? நான் இங்கே இருக்கேன். படே இப்பதான் உன்னை பாராட்டேன். ஏன்னா மிகச் சரியாக சொன்னீங்க. வேலி மலை சாறு என்று. சரி சாரன்னா அடி வரலாம், அடியில கிடக்க விட்டுருவோம், அது நமக்கு தேவை கிடையாது. ஆனால் மலையின் பெயர் என்ன? வேலிமலை. வேலிமலை அவ்வளவுதானே? வேலிமலை. வேற அங்கே இங்கே எங்கேயுமே சுத்தல. உன்னுடைய இடத்தை பத்தி கேட்கிறேன். வேலிமலைக்கு ஏன் வேலிமலையை பேர் வச்சார்? சாதாரண கேள்வி. இதுக்கு சொல்லு. வேலிமலை நீ அறிவாளி, நான் ஒத்துக்கிறேன். வேலிமலைக்கு ஏன் வேலிமலை பேர் வச்சாங்க? ஏன் வச்சாங்க? வச்சுட்டாங்க. டேய் வச்சது தாண்டா. எது வேலிமலை ஏண்டா வச்சாங்க? வச்சாங்கப்பா, எல்லாரும் சேர்ந்து வச்சாங்கப்பா. வச்சுட்டாங்க. ஓ எல்லாரும் சேர்ந்து என்ன செஞ்சாங்க? வச்சுட்டாங்க. என்ன செஞ்சாங்க? வேலிமலை. இப்பதான் நீ அறிவாளி ஒத்துக்கிற. ஐயோ என்னாச்சு? பாராட்டுறேன். பாராட்டுறேன். உங்கள் வாட்டுக்குள்ளே அர்த்தம் ஒளிந்து கிடக்கிறது. முனிவர்கள் வந்து வேள்வின்ற யாகத்தை வச்சாங்களா? அப்ப யாகத்தை வச்சதால் யாகத்தின் மறுபெயர் வேள்வி. வேள்வி பண்ணமல வேலிமலை. அப்படித்தானே? அறிவாளிடா, நீ ஒரு அறிவாளிடா. எத்தனை போட்டு கேட்டேன், இவ்வளவு சுருக்கமா தெளிவா ஒருத்தரோட சொல்லல. ஆனா நீ புராணம் படிச்சதை கண்டு எங்கடா எங்க அருண் மாமா? ஐயோ அங்க இருக்க. எங்க மாமா? இப்ப நம்புறேன் உங்க வார்த்தைய. இப்ப நம்புறேன். நான் கூட நீங்க மத்த நடத்தவ ஏவி விட்டு போயிட்டு உங்களுக்கு தப்பா நினைச்சு. ஆனால் நறுக்கு தெரிஞ்சா சொன்னா பாத்தீங்களா? நாளைக்கு காலையில புதுவையில இவனை நம்ம பாராட்டு விழா எடுக்கிறோம். அத்தனை சிறப்பான விளக்கம். மகிழ்ச்சி உங்களை சந்தித்தது எனக்கு ஆர்த்தப்படுத்தி. ஆனா ஒரு சந்தேகம் கேட்கலாமா? என்ன சொல்லுங்க. இப்ப பரங்கி மலை ஒரு மலை இருக்கா? பரங்கி மலை. ஏன் பரங்கி மலை? ஏன்னா பிரிகின்ற முடிவு என்ன பண்ணாரு? ஐயோ மூர்த்திக்கு சாபத்தை கொடுத்துட்டமே, நம்ம தப்பு பண்ணிட்டோமே என்றதை மனம் வெறுத்து மனம் வருந்தி அவரு போய் ஒரு மலையில உட்கார்ந்து தியானம் பண்றார். அப்ப பெருகி அமர்ந்து தியானம் செய்ததால் பிரிகிமலை 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 பிரிகிமலை. இன்னைக்கு அது என்ன மலை? பரங்கி மலை. அப்ப பரங்கி மலைக்கு ஒரு அர்த்தம் இருக்கின்ற பொழுது ஓமலை என்ன மலை? வேலிமலை. அப்ப பரங்கி மலைக்கு அர்த்தம் இருக்கும் பொழுது வேலிமலைக்கு அர்த்தம் இல்லாமையா போயிடும்? இருக்கா? இருக்குப்பா. எங்க சொல்லி பாப்போம். ஏன் வேலிமலைக்கு வேலிமலைன்னு பேர் வச்சாங்க? சொல்லு. பரங்கி மலை. வேலிமலை. பரங்கிமலைக்கு நான் சொல்றேன்டா. வேலிமலைக்கு வேலிமலை சொல்லு. வேலிமலை சொல்லு. வேள்வி செஞ்சதுனால இது வேள்வி. யார் செஞ்சா? முனிவர்கள். 33 கோடி தேவர்களும் 48,000 ரிஷிமாருமே வந்தாங்களா? யாகம் பண்ணாங்களா? யாகத்தின் மறுபெயர் என்ன? வேள்வி. வேள்வி பண்ணமான வேலிமலை. அப்படித்தானே? சிறப்பு. நீ ஒரு ஆகச் சிறந்த அறிவாளிடா. ஏன்னா கேட்பது என்னுடைய கடமை, சொல்றது என்னுடைய கடமை. அப்ப நான் கேட்டா சொல்லுவேன். சத்தியமா? சத்தியமா. மலை நார்த்தாமலைன்னு ஒரு மலை இருக்கு. ஏன் நார்த்தாமலை? நாரதர் அமர்ந்தாலே நாரதர் மலை நாரதர் மலை நாரதர் மலை நாரதர் மலை நாரதர் மலை நாரதர் மலை. இன்னைக்கு அது என்ன மலை? நார்த்தாமலை. அப்ப நார்த்தாமலைக்கு ஒரு அர்த்தம் இருக்கும் பொழுது ஓமலை என்ன மலை? வேலிமலை. அர்த்தம் இருக்குமா? சொல்லுவீங்களா? சொல்லுங்க. ஏன் வேலிமலைக்கு வேலிமலை என்று பெயர் வைத்தார்கள்? வேள்வி அதான் யாகம் பண்ணாங்க முனிவர்கள். அப்படியா சொல்றது? எப்படி சொல்லணும்? 33 கோடி தேவர்களும் 48,000 ரிஷிமார்களும் வந்து யாகம் செய்தார்கள். யாகத்தின் மேலே வேலி. வேலிமலை வேலிமலை. அப்படித்தானையா? அதே. கேட்பது என் கடமை, சொல்வது என் கடமை. கேட்ட சொல்லுவியா? சொல்லுவேன். சொல்லு. ஏன் வேலிமலைக்கு வேலிமலை பேர் வச்சாங்க? ஐயோ இதுலயே மன ஓமனை ஏமலையா? ஏப்பா பேச்சு பேசாத போய் சுண்ணிய குடிக்காதப்பா. அது துணி நான் முட்டா போயிரு. வாயில் கருப்பு போட்டு பூசிட்ட. குஞ்சு வரைக்கும் டேய் மன ஓமனை ஏமலையா? ஏமலை. ஓமலைக்கு நான் சொல்றது நீ சொல்றா? என்ன ஏன் சொல்லணும்? என்ன சொல்லு. ஏன் வேலிமலைக்கு வேலிமலை? அதாவது வந்து வேள்வி முனிவர்கள் 48 கோடி முனிவர்கள் 48 ரிஷிமார்கள் எப்பா வேள்வி செஞ்சாலே வேலிமலை. அம்பிடுதேன். இதுக்கு ஏன்டா ஒரு சிரமப்படுற? நான் புரியாம நிக்கிறேன். இதே போல அன்னமலை என்று மலை உண்டு. ஏன் அன்னமலை? தன்னை புராண காலத்தில் அவன் மகாபாரத்தில் அன்னதானம் போடல. சொர்க்கத்துக்கு வர பசிக்குது, நீ பூலோகத்து போடா, அன்னதானம் போடுறா சொன்னாங்க. வந்த அன்னதானம் போட்டேன். கண்ணன் அன்னமிட்ட மலை. இன்னைக்கு என்ன மலை? அன்னமலை. அப்ப அன்னமலைக்கு அர்த்தம் இருக்கும் பொழுது ஓமலை என்ன மலை?
எங்கே கூறுகள் பார்க்கலாம். ஏன் வேலிமலைக்கு வேலிமலை என்று பெயரிட்டார்கள்? வேலிமலைக்கு ஏன் வேலிமலை பேரு ஏன்டா அழுகிற? அழுகல. எத்தனை தடவை சொல்றது? மன எங்க தப்பா இல்ல, சரிதானே? சரியானது. அப்ப சொல்லு. வேள்விமலை முனிவர்கள் எல்லாம் தவம் பண்ணியதால் இது வேள்விமலை. அப்படித்தானே? இதுக்கேண்டா முட்டா பையில சிரிக்கிற அறிவு கிட்ட பையில குன்றமலை என்ற மலை உண்டு. ஏன் குன்றமலை? அன்று முருகன் வாகனமாக வீடாகப்பட்டது. கழுதை விழுங்கியதால் நீ என்னுடைய அனுமதி இல்லாமல் விழுங்கிய காரணத்தாலே நீ பாறையாக போவாய், குன்றாக போவாய் என்று சாபத்தை இறங்கினார் முருக போவார். அப்ப முருகன் கொண்டு சாபத்தினால மயில் குன்றாக அமர்ந்தான என்ன மலை? குன்றமலை. குன்றமலை. அப்ப குன்றமலைக்கு அர்த்தம் வரும்பொழுது ஓமலை என்ன மலை? எங்க கூடுதல் பார்க்கலாம். அதை வேள்வி என்றால் யாகம். யாகம் என்று முனிவர்கள் ரிஷிமார்கள். எப்படா சொல்ல சொன்ன உன்னைய? 30 கோடி தேவர்கள், 30 கோடி தேவர்கள், 48,000 ரிஷிமார்கள், 48,000 ரிஷிமார்கள் வந்து யாகம் செய்ததால் இது வேள்விமலை. அர்த்தம் இருக்கா? என்ன மனப்பாடமே பண்ணிட்டு நானு அடுத்து நாரர் பழக்கி விட்டுருவோம். கேள். மலை யாமலை ஓமலையா? ஓமலை தானே? ஓமலைக்கு நான் சொல்றதா நீ சொல்றதா? நான் தான் சொல்லணும். அப்ப சொல்லு. ஏன் வேள்விமலைக்கு வேள்விமலை பேர் வச்சாங்க? 33 கோடி தேவர்கள். சத்தமா? 47,000 ரிஷிமார்கள். இன்னும் சத்தமா? 33 கோடி தேவர்கள். இன்னும் தூக்குடா மேல. இதுக்கு மேல தூக்க முடியாதுப்பா, அவ்வளவுதான்ப்பா. தொண்டையை தூக்குடா முட்டா பையனே. எனக்கு தொண்டையை தூக்கி பழக்கம் இல்லப்பா. சரி விளக்கம் சொல்லு. 33 கோடி தேவர்கள். சத்தமாண்டே. 33 கோடி தேவர்கள். பலை. 47,000 ரிஷிமார்கள். சிறப்பு. யாகம் செஞ்சதுனால தவம் பண்ணியதால் இது வேள்விமலை. அம்படுத்தேன். இதுக்கப்புறம் இதை பத்தி நான் உன்கிட்ட கேட்பேனா? கேட்கவே மாட்டேன். வாங்க எப்படி கழுகுமலை என்ற மலை உண்டு. ஏன் கழுகுமலை? அன்று இமயமான் முருகப்பெருமான் ராமாயண காலத்தில் வரக்கூடிய சம்பளம் என்று சொல்லக்கூடிய கழுகு மீது அமர்ந்தால் அந்த கழுகை தன் வாகனமாக மாற்றிக் கொண்டால் கழுகின் மீது முருகன் அமர்ந்தால் அந்த மலையின் பெயரே இன்னைக்கு கழுகுமலை. கழுகுமலை. அப்ப கழுகுமலைக்கு அர்த்தம் பெறுவது உலா மலை என்ன மலை? வேள்விமலை. சொல்லி பார்ப்போம். 33 கோடி தேவர்கள். சின்ன சொன்னதை சொல்லிக்கிட்டு இருக்க. ஏண்டா இவ்வளவு மலைக்கு இவ்வளவு வித்தியாசம் ஆனோம் இல்ல? முனிவர் வந்தாக வேள்வி இதை மட்டும் விட்டுறியா நீ? சொல்லு. வித்தியாசமா விளக்கம் சொல்லு. வித்தியாசமா சொல்றதா? அத முனிவர்கள் குரல்ல வித்தியாசம்டா, அர்த்தத்துல வித்தியாசமா சொல்லு. 33 கோடி தேவர்கள். அழுதாம சொல்றா. ஏண்டா ஒப்பாரி வைக்கிற? அழுதாம சொல்லு. அத 33 கோடி தேவர்கள், 47,000 ரிஷிமார்கள் தவம் பண்ணியதால் இது வேள்விக்குள்ள வேள்விமலை. என்னப்பா பசிக்குது? இப்ப என்னத்தை செஞ்சு கிழிச்சு நீ பசிக்குது? இவன் கேட்கிற ஒரு கேள்விக்கு நான் முழுசா பதில் சொல்லுங்க. இந்த லட்சம் புராண புயலா இலக்கிய இடியா? சத்த போடாம தூர உட்காந்து ஏண்டா உட்காந்துருந்தா என்ன? கொஞ்சம் கொடுங்கப்பா, சுறுசுறுப்பு. சத்தம் போடாம இல்ல இருந்து ஏன் இருந்த? சத்தம் போட்டு உங்களுக்கு காதல விழுகிறீங்க. எங்க சத்தம் போட்டேன்றானே? நான் அங்க போய் போட்டுட்டு இருந்தேன். எங்க போன? நான் எங்க போறேன்னு இப்ப யாராலே கண்டுபிடிக்கவே முடியும். அப்படி எங்க நீ போன? தூரத்துல இருந்து போட்டுட்டு இருந்தேன். அங்க எதுக்கு இந்த நேரத்துல போன? அந்த பக்கமா அங்கிட்ட போகணும். எல்லா பக்கம் ஆள் நடமாட்டம் இருக்குல்ல. அங்க போய் என்ன செஞ்ச? சோன்னு இந்த ஒண்ணு போனியா? அதுக்கு போயிருக்க மாட்டாங்க, வேற எதுக்கும் போயிருப்பாங்க. இல்ல அதுக்கு தான். அப்ப நீ சோப்படாம உள்ள இருந்து திமிரா இல்லையா? ஏண்டா இவன் முதல்ல சொன்ன நெஞ்சடைக்க நான் சொல்லிருக்க மாட்டேன் போல வார்த்தை. எல்லாம் சொல்றது வேண்டியது அப்படி நோகாம இவ்வளவு விஷயம். எத்தனை மலை இருக்கு தெரிஞ்சு? சரி தொலைச்சிருப்போ. எத்தனை மலை தெரிஞ்சு? இங்க ஏதோ சத்தம் கேட்டது. என்ன சத்தம்? வண்டி வண்டி. சரி வேற பக்கத்துல ஏன்? அதுக்கு என்ன நீ பக்கத்துல வர்ற? ஏய் ஏன் கொன்னட்ட? அந்த பிள்ளை நினைச்சா ஏன் அந்த பிள்ளை நீ நினைச்சு நீ என்ன செய்ய போற? என்னமா தெரிஞ்சதெல்லாம் செய்யவே தெரியாத அந்த பிள்ளை என்கிட்ட இதுவரைக்கும் நீ செஞ்சது போதும். இப்ப நீ என்ன பண்ற? அந்த பிள்ளை என்கிட்ட அழைத்து வாருங்கள். நீங்க செய்வீங்களா? முற்றும் துறந்த முடிவுண்டானு ஆசீர் செய்ய போற ஆசீர்வாதம். நீ இவ்வளவு வளர்த்தியா இருக்கிற, நீ செஞ்சதுக்கு அப்புறம் நான் செஞ்சா நல்லா இருக்குமாங்கிற? நீங்க இந்த உலகத்துல தாங்கள் செய்த வரை வேறு எவர் செய்தாலும் அது சரியாகா. ஏன்னா திருமணம் செய்து கொள்ளும்போது தாங்கள் தானே, தாங்கள் ஒருவர் மட்டும்தான் திருமணம் செய்ய முடியும். திருமணம் மட்டும்தான், ஆசி மட்டும்தான் செய்ய முடியும். அதனால அந்த பெண்ணை சந்திக்க வேண்டும், ஆசி வழங்க வேண்டும். அழைத்து வாருங்கள், ஆசி வழங்குவோம். அதன் பிறகு உங்கள் தங்கிக்கான ஆசி வழங்குவோம். டாக்டர் நாராயணன்